செங்கொய்யா, வெண்மை நிற கொய்யா, இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன? யாருக்கு நல்லது, எப்படி பெனிஃபிட்ஸ் கொடுக்குது அப்படிங்கிறத தான் வந்து பார்க்க போறோம். TCH வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நமது சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனவார்ந்த நன்றிகள். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, கொய்யாப்பழம், குறிப்பாக செங்கொய்யா, வெண்மை நிற கொய்யா, இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன, யாருக்கு நல்லது, எப்படி பெனிஃபிட்ஸ் கொடுக்குது அப்படிங்கிறத தான் வந்து பார்க்க போறோம். கொய்யா அப்படிங்கிறது எங்களுடைய பேராசிரியர் வந்து ஒருத்தர் சொல்லுவார், இதற்கு ஏன் கொய்யா அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னா, இதை வந்து நம்ம கொய்து வந்து சாப்பிடக்கூடாது, கொய்யாமல் சாப்பிடணும் அப்படின்னு. அதாவது கொய்து சாப்பிடக்கூடாதுன்னா மரத்துல இருக்கிறத ஒண்ணு நம்மளே மாம்பழம் இதெல்லாம் பறிச்சு சாப்பிட்றோம் பார்த்தீங்களா. ஆனா இந்த கொய்யாப்பழம் ஒரு லெவலுக்கு மேல பழுத்துருச்சுன்னா தன்னால வந்து கீழே வந்துடும். அந்த மாதிரி கொய்யாமல் எடுக்கணும். அதுலதான் நமக்கு ஃபுல் நியூட்ரிஷன் இருக்கும். நம்ம இதுல இருக்கு சுகர் பேஷண்ட்ஸ்லாம் வந்து துவர்ப்பதான் சாப்பிடணும் அப்படின்னு. அப்படி கிடையாது. கொய்யா வந்து டயபெட்டிக் பேஷண்ட் சாப்பிட்டாலும் பழுத்து இனிப்பாக இருக்கிறத தான் வந்து சாப்பிடணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன காரணம் அப்படின்னா, கொய்யாப்பழத்துல கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஒரு சின்ன கொய்யா மீடியம் சைஸ் 100 கிராம் அப்படிங்கிறப்ப அதை எடுத்துக்கிறதுனால பிளட் சுகர் லெவல் வந்து பெருசாக வந்து அதிகரிச்சிடாது. அதே மாதிரி கொய்யாவை பற்றி பாடல் ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா, திரிதோடம் சென்னி திருப்பம், அதாவது திரிதோடம் வாதம் பித்தம் கபம் இது பாதிக்கப்பட்டிருந்தாலும், சென்னி திருப்பம் தலை சுத்தல் போன்றவை இருந்தாலும், அருசி பசியின்மை இல்லாமல் இருக்கிறவங்க, பெரும் மந்தம், வாந்தி, பொறுமல் போன்றவையும், அதே மாதிரி கரப்பான் சரும பிரச்சனை உள்ளவர்களுக்கு மெய்யாய் பரவும், உடம்பு முழுவதும் அதிகமாக பரவும், மலம் மெத்த விடும் அப்படின்னு. ஆக்சுவலா இது ஒரு நல்ல லாக்ஸேட்டிவ். போகமுண்டாம் கொய்யாம் பழத்திற்கூறு. இது நல்லதுதான். ஆனா கரப்பான் போன்றவை இருந்தாலும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா கோல்டு போன்றவை இருந்தாலும் இது என்ன பண்ணணும்னா தவிர்க்க வேண்டிய ஒன்று. இதுல இலை பயன்படுத்துவோம், பழம், பட்டை எல்லாமே வந்து பொதுவா பயன்படுத்தக்கூடியது. ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒவ்வொரு வந்து சுவை, தன்மை, வீரியம் இருக்கும். அதே போன்று இந்த கொய்யா இலையை பொறுத்த வரைக்கும் துவர்ப்பு, வெப்பம், கார்ப்பு. பழத்தை பொறுத்தவரைக்கும் இனிப்பு, வெப்பம், கார்ப்பு. அதுதான் ஏன் இது கரப்பான் பண்டமா இருக்கு. ஈவன் இது குளிர்ச்சியை நமக்கு குளிர்ச்சி உண்டு பண்ற மாதிரியா இருந்தாலும் சுவையும் இனிப்பு, வீரியமும் இனிப்பு. ஆனா தன்மை அப்படிங்கிறது கார்பா இருக்கிறனாலதான் இது யூஸ்வலா ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து எடுத்துக்கொள்ள கூடாது. அதே மாதிரி கொய்யா ஒரு சராசரியா 100 கிராம் இருக்கக்கூடிய கொய்யா 14 கிராம் தான் கார்போஹைட்ரேட் இருக்கு. அப்ப சர்க்கரை நோயாளிகள் தாராளமா சாப்பிடலாம். அது மாதிரி ஃபைபரும் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 5 கிராம் தான் வந்து இருக்கு. அடுத்து இந்த கொய்யாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் என்ன நல்ல பலன்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதன் இலையில வந்து குவர்செட்டின் அப்படிங்கக்கூடிய சத்து இருக்கு. இது நார்மலா நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். இது இல்லாம கேலிக் அமிலம், இந்த மாதிரி எபிகேலிக் ஆசிட் போன்ற அமிலங்களும் இருக்கு. இதுவும் உடலுக்கு நல்லது. நம்ம உடம்புல வந்து நார்ச்சத்து, கொழுப்புகளை குறைக்கக்கூடிய தன்மை இருக்கு. இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமானது கொய்யா இலை மற்றும் பழத்தின் தோல். இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒர்சோலிக் ஆசிட் அமிலம்னு இருக்கு. இந்த ஒர்சோலிக் அமிலம் வந்து யூரிக் ஆசிட் இருக்கு பாத்தீங்களா, அதை அதிகமாக உற்பத்தி பண்ணுவதை தவிர்த்துட்டு தடுக்கக்கூடிய தன்மை எதுக்கு இருக்கு அப்படின்னா இந்த ஒர்சோலிக் ஆசிடுக்கு வந்து இருக்கு. அப்ப நார்மலா ஆன்டி ஆக்சிடென்ட், அதிகமா ரேடிக்கல்ஸ் டேமேஜ் ஆகிறத வந்து தடுக்குது. அப்போ உங்களுக்கு கவுட் ஆர்த்ரைட்டிஸ் இருக்கா, இல்ல உடம்புல யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்குது, ரத்தத்தில் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இந்த கொய்யா இலை போட்டு கஷாயமோ இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பழத்தை சாப்பிடுவது வந்து நல்ல வந்து பலன் தரும். இது மாதிரி அல்சர் இருக்கவங்களுக்கும் அந்த இலை டிகாஷன் வந்து குடிக்கலாம். சர்க்கரை நோயாளிகள் வந்து இலை டிகாஷன்ஸ் வந்து குடிக்கலாம். இந்த மாதிரி அவங்க ஃபாலோ பண்ணா நல்லது. இப்போ மெயின் விஷயத்துக்கு வரும். இந்த வெள்ளை கொய்யா, சிகப்பு கொய்யா, இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு. யூஸ்வலா இந்த வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய கொய்யால வந்து அதிக அளவு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வைட்டமின் சி, அது மாதிரி சுகர், ஸ்டார்ச் வந்து அதிகமாக இருக்கும். ஆனா இந்த சிகப்பு நிற கொய்யால வந்து என்ன இருக்கும்னா
லைகோபின் போன்றவை வந்து இருக்கும். ஸோ இதுல சிகப்பு நிறம் இருக்கிறதுனால, இதுல லைகோபின் இருக்கனால இது இருதய சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு ரொம்ப நல்லது. இருதய பாதிப்புகளை தடுக்கக்கூடிய தன்மையும் அதற்கு வந்து இருக்கு. ஸோ இதுல வைட்டமின் சி இருக்கிறனால வைட்டமின் சியும் இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல பலன் தரும். பட் ரெண்டுல கம்பேர் பண்றப்ப இந்த சிகப்பு நிறம் தான் வந்து நல்ல வந்து பலன் தரும். அதே மாதிரி விதைகள் அப்படிங்கிறது இந்த வெண்மை நிறத்துல தான் வந்து அதிகமாக இருக்கு. சிகப்பு நிறத்துல வந்து அவ்வளவா விதைகள் கிடையாது. ஸோ சர்க்கரை நோயாளிகளுக்கு எது நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்மை நிற கொய்யாவை விட சிவப்பு நிற கொய்யாய தான் ரொம்ப நல்லது. ஸோ ரெண்டுமே ஈக்குவலான பெனிஃபிட்ஸ் தான். ஆனால் கொஞ்சம் சர்க்கரை நோயாளி, ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க, இருதய சம்பந்தப்பட்டவங்க அப்படிங்கிறப்ப அவங்க சிகப்பு நிற கொய்யாவை வந்து எடுத்துக்கலாம். இல்லை கொஞ்சம் ஊட்டச்சத்து வேணும், டயர்ட்னஸை வந்து போக்கணும், உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கணும் அப்படிங்கிறவங்க வெண்மை நிற கொய்யாவை வந்து அவங்க வந்து பயன்படுத்தலாம். நல்ல வந்து பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அடுத்து இந்த கொய்யாவை சில பேர் வந்து கேட்குறாங்க, நாங்கள் ஜூஸ் போட்டு எடுக்கலாமா அப்படின்னு. எதுவுமே நம்ம ஜூஸ் போட்டு எடுத்தோம்னா பலன் வந்து தராது. ஸோ அப்படியே முழுவதும் சாப்பிடும் பொழுதுதான் பலன் தரும். இதை பழமாக தான் சாப்பிடணும். காயாவோ நல்லா வந்து பிஞ்சு ஓகே, பட் காயின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த இது வந்து அவ்வளோ நல்லது வந்து கிடையாது. பழம் சாப்பிடும் பொழுது அதனுடன் உப்பும் மிளகும் சாப்பிடும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய கபக்குற்றம், ஏன்னா இதுல இனிப்பு தன்மை இருக்கிறதுனால சில பேருக்கு கொஞ்சம் செக்ரீஷன்ஸை அதிகப்படுத்தும், ஒரு ஃப்ளெம்மை வந்து அதிகப்படுத்தும். ஸோ அதனால என்ன அப்படின்னா, எப்பொழுதும் கொய்யாப்பழம் சாப்பிடும் பொழுது உப்பு மிளகு இது ரெண்டையுமே சேர்த்து தான் சாப்பிடணுமே தவிர தனித்து சாப்பிடக்கூடாது. சர்க்கரை நோயாளிகளானாலும் தினமும் ஒரு மீடியம் சைஸ் கொய்யாப்பழம் சாப்பிடணும். நம்ம ஏற்கனவே சில பதிவுகள் சொல்லியிருக்கோம், இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் வரக்கூடாது, ரத்த நாள அடைப்புகள் வரக்கூடாது அப்படின்னா ஒரு 4:3:1 ஃபார்முலா வந்து சொல்லியிருப்போம். என்ன அப்படின்னா, ஒரு 3 கொய்யாப்பழம் 1 ஆரஞ்சு பழம் எடுக்கணும். இல்லைன்னா 3 ஆரஞ்சு பழம் 1 கொய்யாப்பழம் யாரு தினமும் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது. இதனுடன் மற்ற உணர்வுகளையும், இப்போ எங்களுக்கு பரம்பரை ரீதியா ஹார்ட் அட்டாக் இருக்கு அப்படிங்கிறவங்க, கொலஸ்ட்ரால் இருக்குங்கிறவங்க இந்த மாதிரி காம்பினேஷன்ல எடுத்தாங்கன்னா நல்ல வந்து பலன் தரும். ஆனா கரப்பான் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சரும சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க கொய்யாப்பழத்தை அறவே நீக்கிடணும். நன்றி.